நான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக பணியாற்றினேன். அப்பொழுது 2008 இதே மதுரை மண்ணிலே ஒரு அடிக்கல் நாட்டினேன். என்ன அடிக்கல் தெரியுமா? எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக நான் அடிக்கல் நாட்டினேன். இந்த மண்ணிலே ஒரு அடிக்கல் நாட்டினேன் 200 ஏக்கர்ல. அன்னைக்கு அடிக்கல் ஒன்று நாட்டினேன். இதுதான் எய்ம்ஸ் மருத்துவமனை. அப்போ திமுக ஆட்சி, அமைச்சர்கள்லாம் வந்தாங்க. சென்னை மதுரை மேயர் அந்த அம்மா வந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில தேன்மொழி கலந்துக்கிட்டாங்க. அடிக்கல் நாட்டிய பிறகு அடுத்த ஆண்டு என்னுடைய பதவி விலகிட்டேன். அடுத்த 3 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் இருந்தார்கள். இந்த 3 ஆண்டு காலத்தில் இந்த திட்டத்தை அவர்கள் கொண்டு வரவில்லை. 3 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தார்கள். அன்னைக்கு மட்டும் இந்த திட்டத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. தொடர்ந்து கொண்டு வந்தாங்கன்னா இன்னைக்கு மதுரையில இந்தியாவிலே பெரிய எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில இன்னைக்கு கட்டி முடிச்சிருப்பாங்க. என்னைக்கே வந்திருக்கும். ஆனால் இதற்கெல்லாம் காரணம் திமுக. அதை தொடரவில்லை. எவ்வளவு பெரிய துரோகம் உங்களுக்கு செய்திருக்கிறது. இன்னைக்கு அதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. செங்கல் எடுத்து வராராம், கல்ல காணோன்னு சொல்றாராம். யோ, நீ ஆட்சியில் தாயா நான் அடிக்கல் நாட்டினேன், திமுக ஆட்சியில் தாயா நான் அடிக்கல் நாட்டினேன். அந்த கல் எங்க இப்போ? அன்னைக்கே வந்திருந்ததுன்னா இன்னைக்கு எப்பயோ வந்திருக்கோம், பெரிய மருத்துவமனை வந்திருக்கோம். யாரை ஏமாத்துறீங்க? யாருக்கு நாடகம் பண்ணிட்டு இருக்கீங்க? நேத்து ஒரு செய்தி என்னன்னா, தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டு காலத்தில் 1968 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்ற ஒரு செய்தி, துயரமான செய்தி. எவ்வளவு? 1968 விவசாயிகள், நமக்கு சோறு போடுகின்ற விவசாயிகள், நமக்கு உணவளிக்கின்ற கடவுள் விவசாயிகள் அவர்களுடைய உயிரை எடுத்துக்கொண்டார்கள், தற்கொலை செய்து கொண்டார்கள் என்ற ஒரு செய்தி, துயரமான செய்தி வெளியிட்டார்கள். இத பத்தி யாராவது பேசினாங்களா? எங்கேயாவது வந்ததா? எந்த தொலைக்காட்சியாவது விவாதம் நடந்ததா? வாதம் நடந்ததா? யாராவது பதிவு பண்ணீங்களா? செய்தி பேப்பர்ல வந்ததா? பெருசா வந்ததா? டிவியில பெருசா சொன்னாங்களா? எதுவுமே கிடையாது. ஏன்? போன உயிர் யார் உயிர்? விவசாயிகள் உயிர் தானே. அப்படித்தானே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. போன வாரம் 41 உயிர் போச்சு, கரூர்ல போச்சு. விலை மதிக்க முடியாத உயிர்கள். அதெல்லாம் நான் நேரிலே சென்றேன். அங்கே அவ்வளோ மனசுல வலி எனக்கு. குழந்தைகள், பெண்கள், 41 உயிர்கள். அவ்வளோ ஒரு தாக்கம். காரணம், அதற்கு பல விவாதங்கள், பல மேடைகள், பல பதிவுகள், பல அரசியல்கள் எல்லாம் செஞ்சாங்க. 41 உயிர். ஆனா 1968 உயிர், 1968 உயிர் 3 வருஷத்துல தற்கொலை செய்த விவசாயிகளை பத்தி யாராவது பேசுறீங்களா? யாராவது ஒரு வார்த்தை? ஒரு வார்த்தை? ஏன்? இதுதான் நீங்கள் பேசணும். உங்களுக்கு சோறு போடுற விவசாயிகள். இதுதான் அரசியல். அரசியல்ல எது எப்போ என்னென்ன செய்யணும்னு திமுக ஸ்கெட்ச போட்டு பண்ணிட்டு இருக்கிறான். அவன் செய்யற தவறெல்லாம் வெளியில வரக்கூடாது. அதை திசை திருப்புவதற்காக என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டு தான் இருக்கிறான். நீங்களும் அதை நம்பிட்டு தான் இருக்கிறீங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை வாய்ப்பை 150 நாட்களாக உயர்த்துவோம் என்று சொன்ன திமுக ஆயிடுச்சு. இன்னைக்கு 7 மாசம் ஆயிடுச்சு இந்த
நிர்வாக வருஷம், பைனான்சியல் இயர், நிதி ஆண்டு, பைனான்சியல் இயர். இந்த 7 மாதத்தில் எத்தனை பேருக்கு தெரியுமா வேலை கொடுத்தாங்க? எவ்வளவு நாள் வேலை கொடுத்தாங்க தெரியுமா? மொத்தம் 85 லட்சம் பேர் பதிவு பண்ணிருக்கிறாங்க. அதுல 75 லட்சம் பேர் பயன்பெற்றார்கள். ஆனா இந்த வருஷம் வெறும் 45 லட்சம் பேருக்கு தான் வேலை கொடுத்தாங்க. எவ்வளவு நாள் வேலை கொடுத்தாங்க தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் 10 நாள் வேலை. வெறும் 10 நாளைக்கு இன்னைக்கு வரைக்கும் வேலை கொடுத்திருக்கிறாங்க திமுக. இன்னொரு 5 மாதம் இருக்கு. இந்த 5 மாதத்துல எவ்வளவு நாள் கொடுக்க போறாங்க? இன்னொரு 9 நாள் கொடுப்போம். ஆக 150 நாட்களுக்கு நாங்க வேலை கொடுப்போம்னு சத்தியம் பண்ண ஸ்டாலின் அவர்களே, இன்னைக்கு 10 நாளைக்கு வேலை கொடுத்திருக்கீங்க. இன்னொரு 6 மாதம், 5 மாதத்துல 20 நாள் மொத்தத்துல. இதுதான் திமுக.